விருச்சிக ராசி நண்பர்களே, ஜூன் 2025 இந்த மாதம் பயணங்களால் மும்முரமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் மனதையும் நரம்பு மண்டலத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவசரமாக வாகனம் ஓட்டுவதையோ அல்லது ஆபத்தான வேலைகளை மேற்கொள்வதையோ தவிர்க்கவும். உங்கள் நெருங்கியவர்களிடம் கடுமையான மற்றும் அப்பட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். 15ஆம் தேதி வரை சூரியன் உங்களை அகங்காரவாதியாக மாற்றக்கூடும். எனவே அனைவரிடமும் அமைதியாகவும் அன்பாகவும் பழகவும். சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுக்கு வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களின் மகிழ்ச்சியை தரும், ஆனால் தன்னை பற்றி காட்டிக்கொள்ள அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்கவும். இந்த மாதம் நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் மூத்தவர்களின் உதவியுடன் முடிவுகளை எடுங்கள். இருப்பினும் ஜூன் 7 முதல் ஆக்ரோஷத்துடன் பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அரசியல் வாழ்க்கையை தொடங்கவும் அரசியலில் முன்னேறவும் இந்த மாதம் நல்லது. உங்களுக்கு பெயர், புகழ் மற்றும் சமூக உதவி கிடைக்கும். நீங்கள் ஆராய்ச்சி பணிகளை தொடங்கலாம் அல்லது ஆராய்ச்சியில் புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஒரு பெயரை உருவாக்க வேண்டும். வடிவமைப்பு மற்றும் கலை தொடர்பான தொழில்களில் முன்னேற இது ஒரு நல்ல மாதம். எனவே மூத்தவர்களின் உதவியுடன் தைரியமான நடவடிக்கைகளை எடுக்கவும். ஜூன் 7 முதல் புதிய வணிக ஒப்பந்தங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்களின் வேலையில் இழப்புகள் ஏற்படக்கூடும். இந்த மாதம் படைப்பு மற்றும் வடிவமைப்பு வேலைகளில் நீங்கள் நன்மைகளை பெறலாம் மற்றும் இவை தொடர்பான புதிய சலுகைகளை பெறலாம். ஜூன் 15 வரை உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அவற்றை அடைவதில் நீங்கள் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கும். அதிக கோபமும் வீண் பேச்சுகளாலும் அந்த வேலை வேறொருவருக்கு மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு விண்ணப்பித்தால் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் பொதுத்துறைக்கும் முயற்சி செய்யலாம். உங்கள் முதலாளி மற்றும் மூத்தவர்களுடனான உறவுகள் சிறப்பாக இருக்காது. எனவே ஆரோக்கியமான தூரத்தை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள். சக ஊழியர்களுடன் தனிப்பட்ட உறவுகளை வளர்த்து கொள்வதை தவிர்க்கவும். அலுவலகம் முடிந்ததும் அவர்களுடன் வெளியே செல்வதையும் தவிர்க்கவும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் 6, 18, 21, 23, 27 ஆகும். உங்கள் காதல் துணை உங்களுடன் காதல் கொள்ளத் தொடங்குவார், ஆனால் வேலை அழுத்தம் காதலில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். சிறந்த காதல் வாழ்க்கைக்காக உங்கள் துணையுடன் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யலாம். இந்த மாதம் உங்கள் திருமண வாழ்க்கை மேம்படும், மேலும் உங்கள் துணையுடன் அன்பான மற்றும் சண்டையிடும் நேரத்தை செலவிடலாம். நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் இந்த மாத தொடக்கத்தில் ஒரு புதிய உறவு தொடங்கலாம். திருமணமானவர்களுக்கு சில குழப்பங்களும் மனக்கஷ்டமும் ஏற்படலாம். 15ஆம் தேதி வரை உங்கள் ஈகோவை பற்றி கவனமாக இருங்கள், மேலும் குழப்பங்களை தீர்க்க தகவல் தொடர்புகளை அதிகரிக்கவும். இந்த மாதம் வேலை காரணமாக சந்திப்புகள், பரிசுகள், இரவு உணவுகள் மற்றும் டேட்டிங் குறைவாக இருக்கும். ஆனால் உங்கள் துணைக்கு உங்கள் உணர்ச்சிபூர்வமான ஆதரவு தேவைப்படும். உங்கள் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். எனவே அவர்களுடன் இணக்கமான உறவுகளை அதிகரித்து பரிமாறிக் கொள்வதற்கான வழிகளை கண்டறியவும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவக்கூடும். அதேபோல் உங்கள் வாழ்க்கை துணை வேலையில் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடும். எனவே உங்கள் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் அவர்கள் மீது பொழியவும். இந்த மாதம் சில உதவியுடன் செலவுகளுக்கும் முதலீடுகளுக்கும் இடையிலான குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வாய்ப்புள்ளது. அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்கவும். நண்பர்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ளாதீர்கள். வீடு அல்லது வாகனத்திற்காக கடன் வாங்குவதற்கு இந்த மாதம் நல்லது, மேலும் கடன்களை வசூலிக்க ஒரு நல்ல காலம். 22ஆம் தேதி வரை நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தவர்களுக்காக செலவு செய்வதை தவிர்க்கவும், இல்லையெனில் நீங்கள் தொகையை இழக்க நேரிடும். இந்த மாதம் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இருந்து நல்ல வருமானத்தை பெறுவீர்கள், மேலும் நீண்ட காலத்திற்கு நிலத்தில் முதலீடு செய்யலாம். பந்தயம் கட்டுவதற்கு இந்த மாதம் நல்லது, மேலும் பழைய முதலீடுகளிலிருந்தும் லாபம் ஈட்டுவீர்கள். மாதத்தின் கடைசி நாட்களில் குழந்தைகளின் கல்வி மற்றும் பிற நடவடிக்கைகளுக்கான உங்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும்.
இந்த மாதம் மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனமாக இருப்பார்கள், விரும்பிய பலன்களை காண்பார்கள். ஆனால் இந்த மாதம் கல்லூரி சேர்க்கைக்கு எளிதானது அல்ல, எனவே நீங்கள் விரும்பும் இடத்தை பெற முயற்சி செய்யுங்கள். 7ஆம் தேதி வரை போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். அதன் பிறகு உங்கள் மனம் வீட்டு பதட்டங்களில் சிக்கிக் கொள்ளலாம். நீங்கள் புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள், ஆனால் அவர்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதை தவிர்ப்பீர்கள். ஆசிரியர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் பக்கத்திலிருந்து அடிப்படை வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விளையாட்டுகளில் சேர்க்கை கிடைக்கும், மேலும் விளையாட்டுகளில் மிகுந்த ஆர்வம் ஏற்படும். இது படிப்பில் உதவியாக இருக்கும். குழந்தைகளுக்கு உடல்நலம் மற்றும் தேவையான கல்வி கட்டணங்கள் தொடர்பான கூடுதல் கவனிப்பு தேவைப்படலாம். மாணவர்கள் பணத்திற்காக பகுதிநேர வேலையை தொடங்கலாம். உங்கள் குடும்பத்தினருடன் அன்பான உறவை பேண முயற்சிக்க வேண்டும். உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவளிக்காமல் போகலாம், ஆனால் அவர்களுடனான உங்கள் உறவில் நீங்கள் அன்பை பேண வேண்டும். குழப்பம் காரணமாக உங்கள் தாயுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும், இல்லையெனில் உங்கள் பரம்பரை சொத்துக்களில் அவர் உங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டார். உறவுகளை மேம்படுத்த குடும்பத்தினருடன் விருந்து வைத்து நேரத்தை செலவிடுங்கள். பெற்றோருடன் சிறந்த உறவுக்காக ஒரு சிறிய மத நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யுங்கள். 15ஆம் தேதிக்குள் உங்கள் தந்தைக்கு புதிய வாய்ப்புகள் அல்லது அவரது தொழிலில் இருந்து சில வெகுமதிகள் கிடைக்கக்கூடும். நீங்கள் சில உடல்நல பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும், எனவே உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் தொடர்ந்து மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உணவை கவனித்துக் கொள்ளுங்கள், இல்லையெனில் உங்கள் நுரையீரலில் ஆக்சிஜன் பிரச்சினைகள் இருக்கலாம். இந்த மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுக, நல்லதே நடக்கும்.